அமெரிக்காவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. மருந்து சாப்பிட்டுட்டு இருக்குது அமெரிக்கா. அதனால எல்லாரும் கம்முன்னு இருங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவு, குழப்பங்கள் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. ஸ்டபர்னா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. நல்லதே நடக்கும். தேவையில்லாம குழப்பத்துக்குள்ள போய் எதையும் கெடுத்து விட்டுறாதீங்க. ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை விட்டுட்டு கோலத்தனமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் ஸ்பீச் கொடுத்துக்கிறாரு. அவரோட ட்ரூத் சோசியல் மீடியா இருக்குல்ல, அதில் ஒரு போஸ்ட் போட்டுக்கிறாரு. இருக்குதுங்க சார், எல்லாத்துக்குமே அப்படித்தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஆசை தான். அப்புறம் என்ன பண்றது, ஆனா முடியலையே அப்படிங்கிறதோட பலருக்கு இருக்கு. ஏன்னா அவர் போடக்கூடிய இந்த டாரிஃப் வார் பயங்கரமா ரத்த கலரி ஆயிட்டு இருக்கு இல்லையா. அதுவும் யூரோப்பியன் யூனியன்லாம் மிகப்பெரும் அளவில் முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. அதுவும் பல நிறுவனங்கள், கார் கம்பெனிலாம் ஹால்ட் பண்ணிட்டாங்க ஷிப்பிங் அப்படிங்கிற பார்த்துருப்போம் செய்திகள். இப்போ மாஸ்டர் கார்டு, விசா கார்டு, பேபால், இது போல அமெரிக்கா சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா பேமெண்ட் ரிலேட்டட் ஐட்டம்ஸையும் நம்ம தடை பண்ணிடலாமா, வேணாம் கேன்சல் பண்ணிடலாமா அப்படிங்கிற யூரோப்பியன் முடிவுகள் எடுத்துட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, இதுல அலிப்பேயும் சேர்த்துறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இப்போ வரைக்கும் அந்த செய்திகள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரல. இது போல விசா கார்டு வந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நான் டெலகிராம் சேனல்ல பார்த்துட்டு இருந்தேன். ஒருவேளை இது போல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, டாரிஃப் சாங்ஷன் அப்படிங்கிறது போல பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இவங்க தடை அவங்க தடைன்னு இருக்கிறதுல எல்லாத்துக்கும் தடை. அதாவது சீனாவோட நிறுவனங்களுக்கும் தடை வருது, அமெரிக்காவோட நிறுவனங்களுக்கு தடை வருது. ஏன்னா தற்சார்பு அப்படிங்கிறது போல எல்லா நாடுகளும் தற்சார்பை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல முழுமையா தற்சார்பு அடையும் போது மேற்குலக நாடுகள்லாம் ஒன்னா திரும்ப ஒருங்கிணைஞ்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இது எக்கனாமிக்கலி பல நாடுகள் ரிசெஷனுக்குள்ள தள்ளி விட்டுட்டு அவங்க எல்லாம் திரும்ப மீண்டெழுதுறதுக்கான வேலைகளை ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆலிஸ்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணு கூடுறதுக்கு. ஸோ இந்த டைம்ல தான் பிரிக்ஸுக்கு சரியான காய் நகர்வுகள் செஞ்சு அதுக்கு ஆப்போனண்டா பிரிக்ஸ் வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னமோ ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. இது பிரிக்ஸ் வெர்சஸ் G7 நாடுகளுக்கான ஒரு போர் யுத்தம் அப்படிங்கிற சில அனலிசர் வந்து கருத்துக்கள் இருக்கு. இதுல இந்த யுத்தத்துல எந்த அமைப்பு ஜெயிக்குது அப்படிங்கிறதுக்குள்ள பார்ப்போம். ஏன்னா களத்துல ராணுவத்துக்கு ஏற்று சண்டை அப்படிங்கும்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அது மேற்குலக நாடுகள் வெர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிறது போல இருக்கு யுத்த களம். இதே வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் களம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் வெர்சஸ் G7 அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா G7 திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா டாப் பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கான வேலைகள் இறங்கி இருக்கிறாங்க. அதுதான் முதல் கட்ட இந்த டாரிஃப் அப்படிங்கிறதுல பல வகையான விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை எந்தெந்த நாடுகள்லாம் தோக்குறாங்க. இல்ல அமெரிக்கா திரும்பவும் இது மருந்து வந்து அதிகமா வந்து ரொம்ப இதாயிருச்சு, அதனால சைடு எஃபெக்ட் வந்து அமெரிக்கால ஏதாவது ஆயிருமா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ட்ரம்ப் அவர்கள் ஸ்ட்ராங்கா இருங்க, பிரேவா இருங்க அப்படிங்கிறத அமெரிக்க மக்களுக்கு அறிவுரை கொடுத்துருக்கிறாரு. மற்ற மக்களும் அதே போல ஸ்ட்ராங்கா பிரேவா இருந்தாங்க அப்படின்னா, புரட்சி போராட்டங்கள் செய்யாம கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சாங்க அப்படின்னா இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எல்லா நாடுகளும் மீண்டு வருவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல வெயிட் பண்ணி பார்த்தோம். அடுத்த நேரம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிடலாம். பார்ட்னர்ஸ் என்னப்பா பண்றீங்க, அழுத்தம் கொடுங்க ரஷ்யாவுக்கு. என்ன கேட்கவே மாட்டீங்க, நல்லா அப்படியே புடுத்து அழுத்துங்க, நல்லா அழுத்தம் கொடுங்க. வேலைக்கே ஆகல. அது மட்டும் இல்லை, இங்க பாருங்க ஐநா சபையில கூட்டம் போடுங்க. கார்வேரிக்கு பதில தாக்குதல் பண்ணிட்டாங்க பாருங்க. வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் பாருங்க. அந்த இடத்துல எல்லாம் மக்கள் தான் இருந்தாங்க, ஆளுங்க வேற யாருமே இல்லை. அதனால அவங்க மேல பாருங்க ஏதாவது ஒரு பண்ணுங்க, அழுத்தங்கள் கொடுங்க அப்படிங்கிற ஐநா சபையில கூப்பிட்டுக்கிறாங்க. நீங்க ஒரு புளோரத்தானு காட்டுனீங்க, மறு புளோர காட்டுங்க அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு சைடு மட்டும் காட்டுறீங்களே, மறுபக்கத்தை காட்டுங்க அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ரஷ்ய தரப்பு வந்து இல்ல இல்ல, அங்க வந்து மெர்சனரிஸ்லாம், அதுவும் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள்னா அங்க வரும்போது ஹோட்டலுக்கு வர்றவங்க அப்படித்தான் வருவாங்க. அவங்கெல்லாம் நேட்டோ ஆளுங்க, வெளிநாடு ஆளுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அடிச்சோம் அப்படின்னு ரஷ்ய தரப்பா சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இதனால உண்மையாலுமே உக்ரைனுக்கு இழப்புகள் இருக்கா இல்லையா என்ன இதுங்கெல்லாம் பார்த்தனா. ஆமா, சிவிலியன்ஸா இருக்கிறாங்க, அடிபட்டு இருக்குதுன்னா காயம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்கள கூட்டிட்டு எதுக்கு காட்டு பகுதிக்குள்ள போனீங்க, அது இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிக்கு ஏன் போனீங்க, அதையும் ரஷ்யா பார்த்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டியில் அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம வீடியோ பதிவில் அதை பார்த்துருப்போம். கார்வேரிக்கு நடந்த அட்டாக்ல முதல்ல ஹோட்டல் அடிச்சாங்க, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி, அப்புறம் புறநகரத்தில் இருக்கக்கூடிய மரவரிசைகள் அடிச்சிருக்காங்க அப்படிங்கலாம் வீடியோ பதிவுகள் பார்த்துருந்தோம். அங்கெல்லாம் என்னங்க நடந்துச்சு அப்படிங்கிற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா என்னமோ ஒரு திட்டம் வச்சுக்கிறாங்க அப்படின்னா மாற்றுக்கடத்துல. ஆனா இதே உக்ரைன் தரப்பு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அதாவது ஒரு காலம் இன்னொரு விஷயம் நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப அதிக அளவில் விவரிக்கிறேன் அப்படிங்கிறது. நான் அவங்க சொன்னதை நான் தமிழாக்கம் பண்ணி சொன்னேன், அவ்வளவுதான். அந்த டென்மார்க்கோட பிரைம் மினிஸ்டர் ஃபெட்ரிக்சன் அவர்கள் இருக்காங்களே, அவங்க சொல்ற அதே டைலாக் இப்ப பல நாட்டு தலைவரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன தமிழாக்கம் பண்ணி சொன்னேன், அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் இல்லை.
அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப திரும்ப இந்த விஷயத்துக்கு வந்துடலாம். உக்ரைன்ல இவங்க சொன்னதான் தமிழாக்கம் பண்றேன். எக்ஸஸான எந்த பிட் இப்பல்லாம் ஆட் பண்றது இல்ல. இருக்கிற விஷயத்த உங்களுக்கு அப்படியே சொல்றேன். தமிழாக்கம் பண்ணி அவ்வளோதான். ஓகேங்களா? இவன் என்ன சொன்னான், ஒரு காலம் இருந்ததுங்க. இந்த பூல்குழிலாம் அமைதியா போய் சத்தம் இல்லாம வேணுங்கிறத சவரமேனி கடிச்சிட்டு ஜாலியா என்னென்ன இலக்குகள் இருக்கோ அது எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம எல்லாத்தையும் சதைச்சிட்டு நாங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு அது ஒரு காலம் இருந்ததுங்க. ஆனா இப்போ ரஷ்யா லேயர்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுக்கிறாங்க. இப்பெல்லாம் அது போலலாம் வேலை செய்ய முடிய மாட்டேதுங்க. முன்னாடி மாதிரிலாம் இப்ப கிடையாது. அதுவும் ஷார்ட் ரேஞ்சு, மிட் ரேஞ்சு, லாங் ரேஞ்சு, காம்பேட் முன்னாடி ரொம்ப க்ளோஸ் காம்பேட் ரேஞ்சுலாம் ஏகப்பட்ட டிடெக்ஷன் சிஸ்டம் வச்சுக்கிறாங்க. 2வது அன்மேன்டு டிடெக்ஷன் சிஸ்டம்லாம் வச்சுக்கிறாங்க. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த மாதிரிலாம் தாக்க முடியறது இல்லைங்க இப்பெல்லாம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட நேவல் கமாண்டர் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வருது. அது மட்டும் இல்லாம இந்த செய்தியை நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறதோட சொல்லுங்க. அதாவது கிரீமியாவோட பிரிட்ஜ் டார்கெட் தான். ஆனா அமைதியா இருக்கணும். வெளியெல்லாம் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அதனால இதே உக்ரைனோட நேவல் கமாண்டரான ஒலெக்ஷின் நிஷ்பெப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்ப சொல்லிக்கிறார். பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து அமைதியா வச்சிருக்க வேண்டிய விஷயத்த ஓப்பனா சொல்லலாமா அப்படிங்கறத இருக்கு. மொத்தம் இப்ப வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு அது வேடிக்கையா இருந்திருக்கு. மொத்தம் இப்ப வரைக்கும் கிரீமியா பிச்சை அடிக்கணுங்கிறதுல கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் அது முடியல அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் அந்த அளவுக்கு வேலை செய்யுது. எந்த மேற்காயுதங்களும் தொட முடியல அந்த பிரிட்ஜை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. லேயர்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிறதுனால இந்த அன்மேன்டு சர்ஃபேஸ் வெஹிக்கல்லாம் நெருங்க கூட முடியல அப்படிங்கறத உக்ரைன் தரப்புல இருந்தே ஒத்துக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான வளர்ச்சி அடைஞ்சு இல்ல வேற ஏதாவது யோசனைகள் வச்சு திட்டங்கள் வகுத்து வேற ஏதாவது செய்யறாங்களா என்ன ஏது. ஏன்னா இத்தனை நாளா ஜார்ஜியா வழியா போலாமா அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருந்தது. ஜார்ஜியா வேணும்னா கண்டிப்பா துருக்கி சப்போர்ட் பண்ணி இல்லாம பண்ணிருக்க முடியாது. அது வேற கதை. பட் இருந்தாலும் ஜார்ஜியா வழியா வந்து அதிகமான டிஎன்டி குண்டுகள்லாம் எடுத்துட்டு அப்படியே அந்த கிரீமியா பிரிட்ஜ் வழியா போனா வெடிக்க வச்சு பெருமளவில் செஞ்சிடலாம் அப்படிங்கிற யோசிச்சாங்க இல்லையா. அதே போல ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பெலரூஸ் வழியா பண்ணலாமா அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிறாங்க. யார் செஞ்சதுன்னு தெரியல. மேற்கு நாடுகள் பார்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள பெலரூஸ்குள்ள ஒரு வண்டி போயிருக்கு. அந்த வண்டி ரஷ்யாவை நோக்கி போயிட்டு இருந்திருக்கு. அப்போ பெலரூஸோட அத்தாரிட்டிஸ்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, நிப்பாட்டுப்பா வண்டி பார்க்கவே ரொம்ப இதா இருக்குதே, என்ன வண்டி இது, எங்க ஓபன் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது போல சந்தேகத்தின் அடிப்படையில் ஓபன் பண்ணி பார்த்துக்கிறாங்க. நல்லா பளபளன்னு பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்டா இருக்குது கலர்லாம் அப்படிங்கிற சந்தேகத்துல ஓபன் பண்ணி பார்த்தா பூரா வெடிமருந்து, ஃபுல்லா எக்ஸ்ப்ளோசிவ்ஸா வண்டி நிரப்ப எல்லாம் ரெடி பண்ணி ஆல்டர் பண்ணி ரெடி பண்ணிக்கிறாங்க. அதை எப்படியோ மோப்பு முடிச்சு பெலரூஸ் தரப்பு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நல்ல வேலை பிடிச்சிட்டாங்க. இல்ல இது ரஷ்யாக்குள்ள போயிருந்தது அப்படின்னா சோழி முடிஞ்சது. ரஷ்யால மிகப்பெரும் அளவுல அதுவும் 550 கிலோ கணக்குல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது போல கார்ல கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உள்ள ஏதோ பெருமளவுல ஆளுங்களை இறக்கிருப்பாங்க தான் போல இருக்குது உக்ரைனோட சீக்ரெட் சர்வீஸ்லாம். இது போல ஆயுதங்கள்லாம் இது போல வெடிமருந்துகள்லாம் அங்க போயிடுச்சுன்னா உள்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல இருக்கக்கூடிய வெடிமருந்துகள் அப்படிங்கிறது கையில கிடைச்சிருச்சுனாலே தீவிரவாத தாக்குதல் தானே. அங்கங்க இருந்து சும்மா சும்மா இந்த கன்னி வெடி இது மாதிரி வெடிகள்லாம் அவங்க செஞ்சு அங்கங்கே வந்து பாத்தீங்கன்னா டாப் பர்சன்ஸ் அசாசினேட் பண்றதுக்கான வேலைகள்ல இறங்கிடலாம். இது போல வேலைகள்ல இறங்கிட்டாங்கன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. பெரும் அளவுல திட்டம் தீட்டுறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல அது ஜெலன்ஸ்கி அவர்கள்லாம் புட்டின் அவர்கள் இறந்தே தீர்வான்னு வேற சூளுரிச்சுக்கிறாரு. இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. புஸ்கா ஏதாவது செஞ்சு ஒரு குண்டு எப்படித்தான் இருக்குது போட்டு பார்ப்போம் நம்ம மேல போட்டோம் அப்படிங்கிற யோசனை இருக்கிறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. தம்பி உலகத்துல யாரும் வாழ முடியாதப்பா அப்படின்னு இருக்கு. பரவாயில்ல ஏதோ அங்க இருக்கு அதை போட வச்சே பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையா இருக்காங்க போல தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்னா லார்ஜ் ஸ்கேல் டெரரிஸ்ட் அட்டாக்கு உக்ரைன் தயாராகிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து இது போல பல விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரஷ்யாக்குள்ள எப்படிலாம் இந்த எஃப்எஸ்பி வளைச்சு குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பெலரூஸ்ல இருந்து கூட சமீபத்துல ஒரு உக்ரைனோட நபர் உளவாளி பெலரூஸ் வந்து ரஷ்யாக்குள்ள தப்பிச்சு போறதுக்காக பிளான் போட்டாங்க, திட்டம் போட்டு சுத்தி வளைச்சாங்க அப்படின்னு செய்திகளை பார்த்தோம் இல்லையா. அதே போல இப்ப பெலரூஸ் வழியா இன்ஃபில்ட்ரேட் ஊடுருவி போறதுக்கு அதிக அளவுல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தடுத்து நிறுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. பிடிச்ச ஒண்ணு இப்படி பிடிக்காதது பலது போயிருக்குமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கு. எப்படி இதை ரஷ்யா ரெடி பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படியே நம்ம மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல திரும்பவும் காசால இருந்து அஸ்கலான நோக்கி, அது இதெல்லாம் அக்டோபர் 7 அந்த ரணகலத்தப்போ நடந்துட்டு இருந்தக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிருந்தது. சீஸ்ஃபயர் டீல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ பெருமளவுல இஸ்ரேல் வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறதுனால காசால இருந்து ராக்கெட்ஸ் அஸ்கலான நோக்கி ஏவி இருந்திருக்காங்க. இதனால சில பகுதிகள்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதுக்கு பதிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்
காசாவோட மத்திய பகுதியில பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்துருக்காங்க. தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப் மிகப்பெரும் அளவுல அவங்களோட டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ அ தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஜிப்ட் பார்டர் பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல சினை பெனின்சுலா. ஸோ அந்த இடத்துல மிகப்பெரும் அளவுல ஹெட் குவார்ட்டர்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இஸ்ரேல் ஒரு மிகப்பெரும் போருக்கு தயாராயிட்டு இருக்காங்க இந்த பிராந்தியத்துல அப்படிங்கிறது போல. இதே நேரத்துல நம்ம அப்படியே ஈரானுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ஈரான்ல நடக்க இருக்கக்கூடிய பிரச்சனைய எப்பாடுபட்டாவது பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, முழு முனைப்போட இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு, ஈரானுக்கு நடுவுல எப்படியாவது பேச்சுவார்த்தைய சுமூகமா முடிக்கணும் அப்படிங்கிறது போல. இதுல சில முடிவுகள் எட்டப்பட்டிருக்கும் போல தெரியுது. ஈரான் என்ன சொல்றாங்க, நாங்க டைரக்ட்டா அமெரிக்காட்ட பேச மாட்டோங்கிறாங்க. ரஷ்யா கூட வந்து இந்த அணு உலைக்கான ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. ஸோ ரஷ்யா அத இருக்கிறதுனால நாங்க பேசுறோம். நம்ம மத்தியஸ்தம் பண்ணி தரோம் அப்படிங்கிறதுல ரஷ்யா தரப்பு வந்து வராங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சில முடிவுகள் எட்டப்பட்டிருக்குமோ என்னமோ தெரியல. ஏன்னா ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானோட ப்ராக்ஸி ஃபோர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கலாம் டிஸார்ம் ஆயிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல மிக முக்கியமான முடிவுகள் எட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்களோட அழுத்தத்தின் காரணமாக இப்ப இது போல வேலைகள்லாம் நடக்குதுன்னு மேற்கு மீடியாக்கள் சொல்றாங்க. மேபி பேச்சுவார்த்தைகள் சுமூகமா இருக்குமா? முடிவுகள் எட்டப்படுமா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. நல்லது நடந்தா பரவாயில்ல. இல்லைன்னா மிடில் ஈஸ்ட் மிக பெருமளவுல போர்க்களமா மாறிடும். ஏன்னா திரும்பவும் ரீப்பர் ட்ரோன்லாம் டவுன் பண்றோம். 17வது ட்ரோன் டவுன் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. 2வது ஒரே நாள்ல 2 முறை யுஎஸ்எஸ் ட்ரூமேன் கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கப்பல்களை தாங்கியிருக்கோம். விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படின்னு கூட சொல்றாங்க. அவங்க தொடர்ந்து யமன் ஹவுதிஸ் மேல தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அமெரிக்க தரப்பு இது போல தொடர் கதைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த சமயத்துல இது போல ஒரு நல்ல செய்திகள் வருது அப்படின்னா, அமைதி திரும்புது அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லது தானே அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகேஷன்ஸ் அதாவது அமெரிக்காவுக்கு உக்ரைன் தரப்புல இருந்து இந்த மினரல் டீலுக்காக பேசுறதுக்காக திரும்ப ஒரு டீம் அனுப்ப போறாங்க. ஆல்ரெடி ஜெலன்ஸ்கி போயிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு டீம் போயிருந்தாங்க. இப்ப இன்னொரு தடவை திருப்பி டீம் போயிருக்காங்க. மேற்குலக நாடுகளோட மீடியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தடவை அமெரிக்காக்கு ஏத்தபடி உக்ரைனோட டீம் இந்த தடவை வழிக்கு வந்து ஒரே இதுல வருவாங்க. கண்டிப்பா இந்த தடவை டீல் சைன் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அது நடக்கும் பட்சத்துல பரவாயில்லையா இருக்கும். அப்படி இல்லைன்னா அல்டிமமா இருக்கும். ரஷ்யா ஒன்னு அமைதிக்கு போங்க, அப்படி இல்லைன்னா ரஷ்யாவோட டேர்ம்ஸ்ல இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுல அழுத்தங்கள் நெருக்கடி ட்ரம்ப் அவர்கள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. பேச்சுவார்த்தைகள் மூலியமா சுமூகமா முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு ஒரு சைடு. அதே போல முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா மிக பெருமளவுல ரத்த களரியா மாறிடும். அதாவது எக்கனாமிக்கலி ரத்த களரி ஆகிறத விட போர்க்களமே ரத்த களரியா மாறிடும். உலகத்துல பல நாடுகளும் போர்ல இன்வால்வ் ஆயிருவாங்க அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஸோ எப்படி பேசி இந்த பிரச்சனையை முடிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.